சென்னை புழல் சிறையில் ரவுடி அரும்பாக்கம் ராதா, வெள்ளைக்காலை உள்ளிட்ட ரவுடிகள் அடைத்து வைக்கப்பட்டுள்ள அறையில் சோதனை நடத்த சென்ற சிறை காவலர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் சரவணன். வணக்கம், விவரங்களை சொல்லலாம். சிறையில தண்டனை கைதிகளுக்கான அந்த அலகில் உயர் பாதுகாப்பு பிரிவில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த பயங்கர ரவுடிகள் தங்கியிருந்த அந்த பகுதியில் இருந்து 5 செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில இந்த சோதனையின் பொழுது காவலர் சாந்தகுமார் என்பவரை ரவுடிகள் தாக்கி இருப்பதாக ஒரு புகார் கொடுக்கப்பட்டு அந்த புகார்ல போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இது தொடர்பாக பிரபல ரவுடி சிடி மணி, அரும்பாக்கம் ராதா மற்றும் இந்த வெள்ளக்காளி என்ற மதுரையை சேர்ந்த ரவுடி மனோகரன் உட்பட இந்த 5 பேர் மீது இந்த வழக்கை பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த சோதனை கியூஆர்டி டீம் இந்த அதிவிரைவு படையினர் தான் புழல் சிறையில் இருக்கக்கூடிய அந்த அதிவிரைவு படையினர் தான் இந்த சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அப்பொழுது அந்த அதிவிரைவு படையிலே இருந்த அந்த காவலர் சாந்தகுமாரை ரவுடி மனோகர் என்ற ரவுடி தனது அறையில் சோதனை நடத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர் தாக்கியிருக்கிறார். அவர் சிறையில் இருக்கக்கூடிய சிறை வளாகத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனையிலேயே அவர் அனுமதிக்கப்பட்டு ஒரு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. அவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் சென்னையினுடைய பிரபல தாதா அரும்பாக்கம் ராதா அறையிலிருந்து 2 செல்போன்களை எடுத்திருக்கிறார்கள். மொத்தமாக 2 ஐபோன்கள், ஒரு ஆண்ட்ராய்டு போன், 2 பட்டன் போன்கள், சாதாரண போன்களையும் அதே போன்று சார்ஜ் போடக்கூடிய அந்த 2 சார்ஜர்களையும் அதற்கான இந்த மின்னணு உபகரணங்களையும் போலீசார் கைப்பற்றி இருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த சிறையிலே இது போன்ற செல்போன் உட்பட இந்த மின்னணு பொருட்கள் எல்லாம் எப்படி உள்ளே கொண்டு வரப்பட்டது என்பது தொடர்பான துறை ரீதியான நடவடிக்கையும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.